जय सद्गुरुनाथ महाराज की जय। अखिलांड कोटि ब्रह्मांड नायक राजातिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। हरि जगत माते राधे कृष्ण माई की जय। ध्यानमूलं गुरुर्मूर्ति भुजामूलं गुरुर्पादं मंत्रमूलं गुरुर्वाक्यं मोक्षमूलं गुरुर्कृपा। जय सद्गुरुनाथ महाराज की जय। எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய அருட்பெருங்கருணையினால சாய்நாதருடைய இந்த லீலா சப்தாக பாராயணத்தில் ரொம்ப உன்னதமான நாள் இன்னைக்கு. நிறைய லீலைகளை நம்ம சாய்நாதருடைய சம்பந்தமாக நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதில் இன்னும் ஒரு படி தாண்டி எல்லா மகான்களும் ஒருத்தர் தான் அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய வண்ணமான லீலைகளை நம்ம இப்போ அனுபவிக்க போகிறோம். மகான்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சாட்சாத்து பகவானே அனுப்பி வைக்கிறார். சாதாரணமாக யாரும் வந்துட முடியாது. அதில் மகான்கள் ஏன் இந்த பிரபஞ்சத்துக்கு முக்கியம், தெய்வத்தை காட்டிலும் மகான்கள் குருநாதர்கள் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மாதா பிதா குரு, அதில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய குருநாதர் தான் நமக்கு எல்லாவற்றையுமே கொடுக்கக்கூடிய சிறந்ததான ஒரு நண்பன்னு சொல்லலாம், ஆத்ம பந்துன்னு சொல்லலாம், நலன் விரும்பின்னு சொல்லலாம். அந்த மகான்களை குரு வழியாக தான் நம்ம பகவானுடைய அந்த திருவடியை நம்ம அடைய முடியும். வேறு எந்த மார்க்கத்தினாலையும் முடியாது. வேதங்களோ சாஸ்திரங்களோ உபனிஷத்துக்களோ எவ்வளோ பெரிய விஷயங்களாக இந்த பிரபஞ்சத்தில் பகவானால் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு மனுஷன் பரிபூர்ணமாக அடைந்த ஒரு ஜீவனாக மாறணும், மோட்சகதிக்கு அவன் தகுதியானவனாக மாறணும் அப்படின்னா குருநாதருடைய அனுக்கிரகம் அவனுக்கு ரொம்ப அவசியம். இந்த காலத்தில் பணங்காசு இருந்தால் வாழ்ந்தல் நல்லா நினைக்கிறாங்க. பணங்காசுலாம் இருந்தால் திமிரு வந்துடும் நமக்குள்ளே. பணம் காசு வண்டி வாகனம், நான் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன், நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன் எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் எல்லாமே ஜீரோ தான். ஏன் அப்படின்னா எல்லாம் நம்மளை விட்டு ஒரு நாள் போயிடும். நம்மளே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் பகவானுடைய சிருஷ்டியில் படைப்பில் 84 லட்ச கோடி ஜீவன்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. 84 லட்ச ஜீவராசிகள். அதில் உயர்ந்த பிறவி அப்படின்னா இந்த மனுஷ பிறவி தான். ஆனால் பாலா போன இந்த மனிதர்கள் மனுஷ பிறவியை வீணாக்குறாங்க. ஏன் பிறந்தோம், எதுக்காகையா பிறந்தோம், எதுக்கு இந்த பூமிக்கு நம்ம வந்திருக்கோம், எதை நோக்கி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிற அந்த ஞானம் கூட இல்லாத அளவுக்கு நம்ம அந்த லட்சணத்தில் நம்மளை வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த உலகத்தில். அப்போ நமக்கு வாழ்க்கையில் ஒரு புரிதல் வரணும் அப்படின்னா நமக்கு யாராவது ஒருத்தர் வழிகாட்டணும். நமக்கு வழிகாட்டக்கூடியவங்களே தப்பானவங்களாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையும் வழியும் தப்பாக தானே போகும். அப்போ நமக்கு வழிகாட்டக்கூடியவங்க யாராக இருக்கணும் அப்படின்னா ஒரு உயர்ந்த மகானா ஒரு ஞானியாக இருந்தால் தேவலை.
சரி, அந்த உயர்ந்த ஞானியை, அந்த மகானை நான் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, தேடவே வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் சத்தியத்தையும் தர்மத்தையும் நேர்மையையும் உறுதியோடு கொண்டு நேர்மையான மனுஷனாக நம்ம வாழ்ந்தோன்னா கண்டிப்பாக அந்த குருநாதர் நம்மளை தேடி வருவார். ஏன் குரு நமக்கு தேவை அப்படின்னா, கபீர்தாசருடைய ஒரு அபங்கம் இருக்குது. அந்த அபங்கத்தில் கபீர்தாசர் சொல்கிறார், நீ இந்த பிரபஞ்சத்தை நீ பார்க்குறியே, அது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குன்னு சொல்கிறியே, இது எல்லாம் சாம்பல், இந்த உலகமே சாம்பல்ன்றார். யார்? கபீர்தாசர். நீ ஆசாசையாக கட்டின வீடு, வாங்கி வச்ச வண்டி வாகனம் நகை சொத்து பத்து, இந்த பிரபஞ்சம் இயற்கை எல்லாமே சாம்பல் வடிவம்னு சொல்கிறார். இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறவன் நாளான்னைக்கு இல்லை. ஏன்னா பட்டினத்தார் ஒரு முறை ஒரு வேடிக்கைக்கு சொல்லுவாங்க. பட்டினத்தார் ஒரு முறை ஒரு பாதையில் போயின்னு இருக்கார். அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது யாரோ இறந்து போயிட்டாங்க. இவரும் சேர்ந்து அழுவுறார், அந்த பிணத்தோடு சேர்ந்து இவர் அழுவுறார். அப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க, எல்லாரும் அழுவுறாங்க, நாங்களாம் அஞ்ஞானிகள், நீங்கள் ஞானி, நீங்கள் ஏன் அழுவணும்னு கேட்டதுக்கு, நீங்களாம் போனவனை நினச்சி அழுவுறீங்க, நாளைக்கு நீங்களாம் போகிறீங்களே நினச்சி நான் அழுவுறேன்னாராம். என்ன மாதிரி பாருங்க, போனவனை நினச்சி நீங்கள் அழுவுறீங்க, நாளைக்கு நீங்கள் எல்லாரும் போகிறீங்களேன்னு நான் நினச்சி அழுவுறேன்னாராம். அப்போ போன அந்த மனுஷ பிறவி எடுத்த ஜீவன் ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், இந்த பூமிக்கு ஏன் வந்தோம், நம்ம எங்கே போகணுங்கிற ஒரு பிறவியினுடைய பயனை தெரிந்து கொள்ளாமலேயே போய் அந்த மனுஷ பிறவியை வீணாக்கிட்டு, அதே மாதிரி நீங்களும் மனுஷ பிறவியை வீணாக்கிடுவீங்களோன்ற ஒரு பயத்தில் நான் அழுவுறேன்ப்பா அப்படின்னு பட்டினத்தார் சுவாமி சொன்னாராம். அதை போல் கபீர்தாசர், இந்த பிரபஞ்சத்தை நீ ஓகோ ஆகான்னு கொண்டாடுற, ஆனால் நைட்டு நீ தூங்க போகிற, நீ அப்போ ஒரு பெட்டி நிறையா பணம் நகை சொத்து பத்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சிருக்கன்னு வையன், நைட்டு தூங்கும்போது அது இருக்குமா அப்படின்னா இருக்காது. நீ தூங்கும்போது எந்த லட்சணத்தில் படுத்திருக்க, பாம்பு மேலே ஏறி படுத்தா தெரியுமா, தெரியாது. உன்னுடைய மனசில் தீங்காத வடு காயம் வலி வேதனை இருக்கா, தூங்கும்போது அதெல்லாம் தெரியுதானா, இல்லை. அப்போ அதெல்லாம் எங்கே போகுது அப்படின்னா காணாமல் போயிடுது. அப்போ விழிக்கும் பொழுது இந்த உலகம் தோன்றுது, தூங்கும்போது இந்த உலகம் காணாமல் போயிடுது. அப்போ இதில் எது நிஜம் அப்படின்னா இந்த பிரபஞ்சமே பொய்ன்றாங்க. இந்த பிரபஞ்சத்தையே பொய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் பாபாவினுடைய ஆரத்தி பாடல்களில் சாயிநாதா உனதருளாலே உந்தன் குழந்தைகள் எங்களை காப்பாற்றுவீரே, இந்த உலகம் முழுதும் பொய்யால் நிறைந்தது என்ற நீரறிவீரே, இந்த உலகம் முழுதும் பொய்யால் நிறைந்தது என்ற நீரறிவீரே, சாயிநாதா உனதருளாலே உன் குழந்தைகள் எங்களை காப்பாற்றுவீரே அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு. இந்த பிரபஞ்சத்தையே பொய்யினார் இல்லையா பாபாவுடைய பாட்டில். அதே மாதிரி கபீர்தாசர் ஒரு கண்ணே தெரியாத ஒரு ஆள் பெரிய சுடுகாட்டில் மாட்டிக்கிட்டான். இதான் இந்த சுடுகாடு, இந்த உலகமே சுடுகாடு. அப்படி சுடுகாட்டில் மாட்டிருக்கோம்னா கண்ணை கருப்பு கலர் ரிப்பன் போட்டு கட்டியாச்சு, கண்ணு தெரியல பாவம், மாயைன்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பு ரிப்பன். அவன் எங்கே போகிறது ஏது போகிறதுன்னு வழி தெரியாமல் தவிக்கிறான். அப்படி வழி தெரியாமல் தவிக்கும் பொழுது பெரிய ஆறு ஒன்று ஓடுதான். அது என்ன ஆறான், கஷ்டப்பட்டு சம்பாரித்து வீட்டை கட்டினா, நான் வீட்டை கட்டினேன்னு காலரை தூக்கி நிற்கிறோமே, அந்த ஹிருதயத்தில் சக்தியை கொடுத்தது யார், உழைப்பை கொடுத்தது யார், சுவாசத்தை கொடுத்தது யாருன்றதையும் மறந்து நான் சொல்லக்கூடிய ஆணவம் எடுத்து நம்ம எல்லாரும் அலையிறோமே, அவ்வளோ பெரிய அகங்காரம் கொண்ட நதி ஓடுதான். சரி, அதை எப்படியோ கடந்து அந்தாண்ட போயிட்டாப்புல. பெரிய பாறை, பெரிய மலை, 2 மலை. என்ன மலையா, காமம் குரோதம்னு சொல்லக்கூடிய 2 மலையா. ஆசை, ஆசை யார் விட்டது, ஆசை யாரை விட்டது? அந்த காமம் குரோதம்னு சொல்லக்கூடிய 2 மலையை தாண்டினாதான் ஒரு ஜீவன் ஆத்மீகமான உன்னதமான பாதைக்கு போக முடியும். அப்படி எல்லா திசையும் திக்கு திசை தெரியாமல் அந்த ஜீவன் முழிக்கிறானா.
இந்த உலகத்தில் எது ரொம்ப சுகம் அப்படின்னா அதுக்கு பாபாவுடைய ஒரு விஷயம் இருக்குது. ஒரு நாய் இருக்குல்ல, நம்ம வீட்டில் வளர்க்குற நாயை பெட்டில் படுக்க வைக்கிறோம். தெரு நாய் எங்கே படுக்குதுன்னா தெருவில் படுக்குது. தூக்கம் ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். என்ன இது பெட்டில் படுத்து கிடக்கு, இது ரோட்டில் படுத்து கிடக்கு, தூக்கம் ரெண்டு பேருக்கு ஒன்று தானே. அந்த மாதிரி கர்ம வினைகள் வேறுபட்டு இருந்தாலும் வாழக்கூடிய பூமி என்னமோ ஒன்று தான். பணக்காரன், ஏழை, தீவிரவாதி, இராணுவ வீரன், நல்லவன், கெட்டவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் சொல்லி நமக்குள்ள நம்ம பேதம் கற்பிக்கிறோமே. ஆனால் வாஸ்தவத்தில் ஆகாயம் பிரிக்குதா, பூமி பிரிக்குதா? நீ தீண்டத்தகாதவன், நான் உன்னை தாங்க மாட்டேன், இந்த பூமாதேவி பிளந்துடுறாளானா இல்லையே. நல்லவனையும் சுமக்கிறவ இவ தான், தீயவனையும் சுமக்கிறவ இவ தான், படுபாவிகளையும் சுமக்கிறவ இவளா இருக்கும் பொழுது பேதபாவம் எங்க? இந்த பஞ்சமகா பூதங்களில் பேதபாவம் கிடையாது. அப்போ அந்த பேதபாவம்ன்றது மனுஷனுக்குள்ளதான் அந்த பேதபாவம் இருக்கு. நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நீ பணக்காரன், நான் ஏழை, நீ அந்தஸ்து உள்ளவன், அந்தஸ்து இல்லாத ஒரு சாதாரணமான ஏழை, அந்த மாதிரிலாம் பேத பாவம். ஸோ அந்த மாதிரி பேத பாவம் எல்லாம் இந்த காம குரோதத்தினால வருது. அப்படி திக்கு திசை தெரியாமல் தவிக்கக்கூடிய அந்த ஜீவனை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு அவன் கத்துறான். ஆகாசத்துலேருந்து ஒருத்தர் கயிறை போடுறார். யாருன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுவாமி. அந்த கயித்தை பிடித்து கொண்டு நம்ம அந்த மலையிலேருந்து ஏறணும் அப்படின்னா நம்ம பொழைச்சோம். அப்படி கயித்தை பிடிக்காமல் நம்ம இதுக்குள்ளேயே உழன்று கிடந்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்புன்ற மாதிரி இந்த ஜென்மாவில் நமக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கான்னு வைங்களேன், அடுத்த ஜென்மாவில் அதே மனைவி, அந்த ஜீவனுடைய நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி மனுஷ ஜென்மாவும் இருக்கலாம், இல்லை எரும மாடாகவும் பிறக்கலாம், பாம்பாகவும் பிறக்கலாம், பள்ளியாகவும் பிறக்கலாம். இந்த ஜென்மாவில் நமக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்க, கணவன், மனைவி, சொத்து பத்து எல்லாம் அடுத்த ஜென்மாவில் எதுவாக மாறுன்றது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம், ஒரே உயிர், ஒரே எல்லாம் ஒன்றுன்ற மாதிரி நமக்குள்ளே நம்ம நடிச்சுட்டு இருக்கோம். இந்த உலகமே ஒரு நாடக மேடைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ எதுவுமே தெரியாத இந்த வாழ்க்கையில் அடுத்த நேரம், அடுத்த அரை மணி நேரத்தில் நம்ம லைஃப்பில் என்ன நடக்குங்கிறது நமக்கு யாருக்கும் தெரியாது. அப்படி எதையுமே தெரியாத அளவுக்கு ஒரு சாதாரணமான எதையும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறோம். ஆனால் எதுவுமே நமக்கு தெரியல. அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு யார் சரியான வழியை காட்டுவா, யார் நமக்கு சரியான பாதையை காட்டுவா அப்படின்னா மகான்கள் தான் வழியை காட்ட முடியும். வேற யாராலையும் வழி காட்ட முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களா வழியை நம்மளை ஆட்கொண்டு நம்ம கூட பழகிற மாதிரி பழகி சத்தியத்தையும் தர்மத்தையும் நல்லதையும் கெட்டதையும் நீ பிறவி எடுத்ததனுடைய லாபம் என்ன, நீ ஏன் பிறந்திருக்க, இதற்கான காரண காரியத்தை உபதேசம் பண்ணிங்கிறதில்ல, நமக்கு ஆன்மீக ஊசியை குத்தி அந்த பிறவி நோயை குணமாக்குவாங்க அவங்க. அப்படிப்பட்ட மகான்கள். அதனால் அந்த மகான்களை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும் அளவுக்கு நமக்கு அருகதை கிடையாது. ஆனால் நம்ம நேர்மையாகவும் சத்தியத்தோடையும் உண்மையாகவும் இந்த பிரபஞ்சத்தில் வாழ நினைத்தோமேயானால் அந்த மகான் தானாகவே நம்மக்கிட்ட வருவார், நம்மளை ஆட்கொள்வார். நமக்களை அறியாமலேயே நமக்குள்ளே புகுந்து கொண்டு அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய அஜ்ஞானத்தை விலக்கி ஞானமாகிய பிரகாசமான தீபத்தை அவர் அழகாக ஏற்றி பிரகாசமாக எரிய விடுவார். அதனால் அந்த மகான்களுடைய அருளும் மகான்களுடைய காருண்யமும் கருணையும் இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சமே கிடையாது. காஞ்சி மகா பெரியவா, ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள், ஷிரடி சாய்நாதர், புட்டபர்த்தி சாய்பாபா, இது போன்ற எண்ணற்ற மகான்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர், அரவிந்தர் அன்னை, இது போன்ற எண்ணற்ற மகான்களுடைய கருணை தான் இன்னைக்கு இந்த பூமி இதுவரைக்கும் உயிரோடு இருக்கான். இந்த மகான்கள் இல்லை அப்படின்னா இந்த பூமி என்னைக்கோ அழிஞ்சு போயிருக்கும். அவங்களுடைய தபஸினுடைய ஒரு சக்தி தான் இந்த பிரபஞ்சத்தையே வாழ வச்சுக்கிட்டு இருக்குங்கிற ஒரு உண்மையை மனுஷங்க யாரும் உணரல. அப்போ யார் உணர்வா அப்படின்னா ஒரு மகான் தானாக வழியை நம்மளுடைய வாழ்க்கையில் என்ட்ராகி நான் தன்னுடைய ஒரு
குணாதிசயத்தை அந்த ஜீவன் கண்ட காட்டும் பொழுது இது நம்மளை மாதிரியே இருக்கே, ஆனால் இது கூட நம்ம பழகுறோம், ஆனால் இது நம்மளை காட்டிலும் ரொம்ப உயர்ந்த வஸ்துவாக இருக்கும் போல இருக்கேங்கிறத உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அது நம்ம கூட சேர்ந்து பழகும் பொழுது தான் அதோட தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை போல சாயி சொல்லக்கூடிய குருநாதர் தன் பக்தர்கள் அனைவர்கிட்டையுமே அப்படி ஒரு பிரேமையோடு பழகியிருக்கார். ஒரு சாதாரணமான மனுஷ சொரூபத்தில் தோல் மேலே கை போடுற மாதிரி போட்டு நம்ம வாழ்க்கையில் என்ட்ராகிற மாதிரி என்ட்ராகி நம்மளை அறியாமலேயே நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனசை திருத்தி குணங்களை திருத்தி நம்முடைய வாழ்க்கையை திருத்தி நமக்குள்ளேயும் அன்பு கருணை இது எல்லாத்தையும் நிரப்பி நம்மளையும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வந்திருக்காரே குருநாதர், அவருடைய கருணைக்கு ஈடு இணை ஏது? அப்படிப்பட்ட மகான்களுடைய அந்த லீலா வினோதங்களை நம்ம இப்போ அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த சாயி லீலா சப்தாக பாராயணத்தை நம்ம பிரேமையோட பாபாவுடைய அருளால் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதில் எல்லா மகான்களும் ஒன்று அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு இருக்கணும். எல்லா மகான்களும் ஒன்று தான். அதாவது மனுஷங்கள் எப்படி நான் வேற நீ வேற அந்த மாதிரி அந்த பேத பாவம் இருக்கோ, அதை போல் மகான்களுக்குள்ள பேதபாவமே கிடையாது. ஏன்னா அடியன்கிட்டேயே ஒரு வள்ளலார் பக்தர் வந்தார். வள்ளலார் தான் ஒஸ்தி, சாய்பாபா கீழே. இன்னொருத்தர் வந்தார், காஞ்சி மகா பெரியவா தான் ஒஸ்தி, சாய்பாபான்றது அடுத்த ஸ்டெப்பு அப்படின்ற மாதிரி மகான்களுக்குள்ளேயே பேதம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ஆனால் ஒரு மகானை இன்னொரு மகான் தான் காட்டி கொடுக்க முடியும். சாதாரணமான நம்மளன்ற மனுஷர்கள் மகான்களை அவ்வளவா புரிஞ்சிக்கவும் முடியாது, தெரிஞ்சிக்கவும் முடியாது. அப்போ ஒரு மகானை இன்னொரு மகான் தானே காட்டி கொடுக்கணும். அதை போல் மகான்களுடைய லீலைகள் அனைத்துமே ரொம்ப அற்புதமானது. இந்த பஞ்சமகா பூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூமி, ஆகாசம், நீர், நிலம், காற்று, இந்த அஞ்சுமே ஒத்து இயங்குறதுனால தான் இந்த பிரபஞ்சமே இயங்குது. இதில் ஒன்று கொஞ்சம் பின்வாங்குச்சுன்னு வைங்களேன், என்ன ஆகும் இந்த உலகம்? யோசனை பண்ணி பாருங்க. அதே போல் சரியான தருணத்தில் ஆகாசத்தில் சூரியன் உதிக்குது, அதே மாதிரி சரியான தருணத்தில் பூமி இருளாகி சந்திரன் பிரதிபலிக்குது. இது எல்லாமே சரியாக நடக்கலை அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எப்படி வாழும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அப்போ ஏதோ ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் இந்த பிரபஞ்சம் இயங்குதுங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்போ பகவான்னு சொல்லக்கூடிய சுவாமி பரமேஸ்வரன்னு சொல்லலாம், நாராயணன்னு சொல்லலாம், முருகான்னு சொல்லலாம், ஐயப்பான்னு சொல்லலாம், எந்த தெய்வத்தை வேணாலும் சொல்லிட்டு போகலாம். ஆனால் எல்லா தெய்வமும் ஒன்று அப்படின்ற அறிவு வேணும் நமக்கு. இங்கே முருகன் வேற, ஐயப்பன் வேற, பெருமாள் வேற, சிவன் வேற. இந்த வைஷ்ணவர்கள் சைவர்கள் ரெண்டு பேருக்கு அடிக்கடி சண்டை வரும். நான் சிவனை தவிர வேறு யாரையும் கும்பிட மாட்டேன், நான் பெருமாளை தவிர வேறு யாரையும் கும்பிட மாட்டேன், எனக்கு பெருமாள் தான் ஒஸ்தி, எனக்கு சிவன் தான் ஒஸ்தி அப்படின்ற மாதிரி ஒரு பிடிமானம் பிடிச்சுக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த பிடிமானம்தான் நம்மளுடைய அஜ்ஞானமாக அது மலருது. அதாவது ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க, பிரிக்கிறது என்னமோ நம்ம தான். அவர்கள் இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சம் படைக்கப்படாது, காக்கப்படாது, அழிக்கப்படாது. அதை போல் மகான்கள் அந்த பகவானுடைய பிரதிரூபங்களே. அந்த மகான்கள் ஏன் வராங்கன்னா, பகவான் எத்தனையோ முறை பார்த்துட்டான், தசாவதாரம் எடுத்துட்டான். மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், வாமன அவதாரம், நரசிம்ம அவதாரம், பாலராம அவதாரம், கிருஷ்ணாவதாரம் சொல்லி நிறைய அவதாரங்கள் எடுத்தாச்சு. மக்கள் திருந்துற மாதிரியே தெரில. அதனால் பகவான் என்ன பண்ணிட்டான், நான் இப்படியே வந்தால் எல்லாம் பயப்படுறீங்க, நான் சாதாரணமான உங்கள் ரூபமாகவே நான் வரேன்னு சொல்லி தான் சாதாரணமாக கோமணத்தை கட்டிகிட்டு இருக்கக்கூடிய ரமண மகரிஷி ரூபமாக வந்தார். பிச்சைக்கார ரூபத்தில் யோகி ராம் சுரத்குமார் மகாராஜ் ரூபத்தில் வந்தார். ராகவேந்திர சுவாமிகளாக நம்ம சிதம்பரத்தில் பிறந்து ஆந்திரா மந்த்ராலயாவில்
பிருந்தாவனம் கொண்டார். ஸோ எத்தனையோ மகான்கள் எத்தனையோ வழிமுறைகளில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மக்களை அணுகி அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சு இந்த உலகத்தில் சத்தியம் எது, தர்மம் எது, ஏன் பிறந்த, எதுக்கு பிறந்த, நீ எங்கே போகணுங்கிறத உபதேசங்களாக அவங்க வழங்குறாங்க. அதை போல் மகான்கள் எல்லாரும் ஒன்றுங்கிற ஒரு தன்மை வேணும். பாபா அடிக்கடி சொல்வார், சப்கா மாலிக் கேட்டுகன்பார். சப்கா மாலிக் கேட்டுகன்னா எல்லா தெய்வமும் ஒன்றே, எல்லா மகான்களும் ஒன்றேன்றார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அவ்வளோதான், பாலிசி முடிஞ்சுது. பேதபாவம் நமக்குள்ள என்னைக்கு அகலுதோ அப்போதான் எல்லாம் ஒன்றுங்கிற ஒரு மார்க்கமானது நமக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. இப்போ இந்த சிவன் கோவிலுக்கோ பெருமாள் கோவிலுக்கோ போகிறச்ச நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நந்தியை வணங்குறதில்ல, ஆழ்வார்களையோ நாயன்மார்களையோ வணங்குறதில்ல, நேராக போயிடுறோம் பெருமாள்கிட்டையோ. போன உடனே பெருமாள் வாரி வழங்கிடுற மாதிரி போயிடுறோம், ஒன்றுமே கிடைக்காது. அப்போ அதுக்கு சில வழிமுறைகள் பின்பற்றி தானே போகணும். அந்த வழியில் சிவபெருமான் சன்னிதானத்துக்கு முன்னாடியோ பெருமாள் சன்னிதானத்துக்கு முன்னாடியோ 2 வாயிற்காவலர்கள் இருப்பாங்க. அவங்க விரலை இப்படி வச்சிருப்பாங்க. இப்படி வச்சிருக்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பரம்பொருள் ஒன்று, இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய இறைவனானவன் ஒருவனே அப்படின்றது தான் அர்த்தம். அந்த அர்த்தம் கூட தெரியாத அளவுக்கு நம்ம சாமி கும்பிடுறோம். புரியுதுங்களா? அந்த அர்த்த விசேஷத்தை விளக்கிறதுக்கு தான் மகான்கள் அவதாரம் புரிகிறாங்க. மகான்களுக்குள்ள பேதம் இல்லை. மகான்கள் வாழக்கூடிய ஊர் வேற இருக்கலாம், பாஷை வேற இருக்கலாம், உருவம் வேற இருக்கலாம், பேர் வேற இருக்கலாம், ஆனால் எல்லாம் ஒன்று தான். முருகன்கிட்ட போனாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ஐயப்பன்கிட்ட வேண்டிக்கிட்டாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பெருமாள்கிட்ட போனாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்போ எல்லாமே ஒன்றுங்கிற ஒரு ஞானம் நமக்கு வேணும் இல்லையா? அதை கொடுக்கறதுக்கு தான் மகான்கள் இந்த பூமியில் வெவ்வேறு வடிவில், வெவ்வேறு தேசத்தில், வெவ்வேறு நாமத்தில், வெவ்வேறு ரூபத்தில் வராங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். பாபாவுடைய விஷயங்கள் ரொம்ப அற்புதமயமானது. அதை சொல்கிறது கேட்குறதுன்றது இந்த ஜென்மாவுடைய புண்ணியம். பொதுவாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை பக்கத்தில் தப்போவனம்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குது. அங்கே சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகள்னு ஒரு சுவாமி, மகா குரு. அவர் உயர்ந்த குரு அப்படின்றவரை அந்த சுவாமியை காட்டி கொடுத்ததே காஞ்சி மகா பெரியவா. அதை போல் யோகிராம் சுரத்குமார் மகராஜை காட்டி கொடுத்தவர் ஞானானந்தகிரி சுவாமிகள். அப்போ ஒரு மகானை இன்னொரு மகானால் தான் காட்டி கொடுக்க முடியும், மக்களால் காட்டி கொடுக்க முடியாது. அதை போல் பாபான்னு சொல்லக்கூடிய ஒரு சுவாமியை எத்தனையோ மகான்கள் இந்த தேசத்தில் காட்டி கொடுத்துருக்காங்க. அது சாதாரணமான சொரூபம் இல்லை, சாட்சாத் பரபிரம்மம் அப்படின்றத பல மகான்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்போல்லாம் யாருக்கும் விளங்கலை, இப்பையும் விளங்கலை. அதை எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டும் விதமாக தான் இப்போ அடியன் நிறைய விஷயங்கள் அடியன் சொல்ல போகிறேன். பாபா வாழக்கூடிய ஷிரடின்ற அந்த தேசத்தில், அந்த பூமியில் பாபா வாழக்கூடிய கட்டத்தில் நிறைய மகான்கள் பாபாவை உயர்த்தி பேசினாங்க. ஆனால் உயர்த்தி என்ன தான் பேசினாலும் தாழ்த்தி பார்க்கக்கூடியது மக்களுடைய ஒரு குணாதிசயம். ஏன் அப்படின்னா, பாபா பார்க்குறச்ச ஒரு பிக்ஷக்கார ரூபத்தில், ஒரு பைத்தியக்கார ஃபக்கீர் போல தான் நடந்து கொண்டார். திடீர்னு பேசுவார், திடீர்னு கல்லை விட்டு அடிப்பார், திடீர்னு யாரையாவது கழுத்தை பிடிச்சி நெரிப்பார், திடீர்னு எதையாவது அடுத்து அடிப்பார். அப்படிப்பட்டவரை பரம்பொருள் பரமேஸ்வரனுடைய அவதாரம்னு சொன்னால் யார் ஏற்றுப்பா? ஆனால் அதை காட்டிலும் பாபாவுடைய அனுகிரகத்தினால பாபாவுடைய உண்மையான ரூபத்தை அவர் வாழும் பொழுதே அறிந்து கங்காங்கீர் பாபா, அடுத்து கௌளி புவா, ஜானகிதாஸ், தேவிதாஸ், ராதா கிருஷ்ணமாயி அம்மா, இது போன்ற மகான்கள் சாயின்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்ததான பிரம்ம வஸ்துவை உணர்ந்து கொண்டு பக்தி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஷிரடி மக்கள்கிட்ட சொல்லவும் சொல்லியிருக்காங்க. கங்காங்கீர் பாபா, கௌளி புவா போன்ற மகான்கள்லாம் இது சாதாரணமான ரத்னம் இல்லை, உயர்ந்த ரத்னம். இன்னைக்கு ஏதோ குப்பமேட்டில் கிடக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. இதனுடைய மகத்துவத்தை நீங்கள் எதிர்காலத்தில் உணர்வீங்கன்னு எப்போவோ சொன்னாங்க.
இன்னைக்கு சாய்நாதருடைய மகத்துவம் கீர்த்தி எவ்வளோ உயர்ந்து இருக்குங்கிறத நம்ம இந்த 2 கண்களால் பார்க்குறோம் இல்லையா? அதுபோல் பாபான்னு சொல்லக்கூடிய சுவாமியினுடைய மகத்துவத்தை எண்ணற்ற மகான்கள் உணர்த்தியிருக்காங்க. அப்படி உணர்த்தப்பட்ட லீலைகளை இப்படின்னு சொல்கிறேன். 1916 வருஷத்தில் பாபா வாழக்கூடிய காலத்தில் நரசிம்ம மகராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மகான், அவர் எங்கப்பா இருக்காருன்னா மகாராஷ்டிராவில் நாசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் இருக்கார். அங்கே அவர் உயர்ந்த மகானாக இருக்கார். அப்போ அவர்கிட்ட ஒரு மகான்னு ஒருத்தர் இருந்தார்னா நமக்கு தான் வாய் வயிறு கடன் தொல்லை, அந்த தொல்லை இந்த தொல்லை, மனது நிம்மதி இல்லை, இந்த மாதிரி நிறைய 1008 குழப்பம் கோரிக்கை இருக்க. ஸோ யார்கிட்ட சொல்லி என்னத்தை பெணாத்துறது? ஸோ ஏதோ ஒரு மகான் இருக்கார், அவர்கிட்ட போனாலாவது நமக்கு ஏதாவது கிடைக்கும், அனுகிரகம் கிடைக்கும், ஏதோ நம்மளுடைய பிரச்சனை தீருன்றதுக்காக ஹானஸ்ட்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளும் அவருடைய மனைவியும் 2 பேரும் போயிருக்காங்க. 2 பேருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா குழந்தை பாக்கியமே 2 பேருக்கும் இல்லை. அப்போ குழந்தை பாக்கியம் பெறதை ஏதோ ஒன்று தடுக்குதுங்கிறத அவங்க 2 பேரும் உணர்ந்துருக்காங்க. அப்போ யார்கிட்ட போனால் இதுக்கு ஒரு அனுகிரகம் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றத சரியாக கண்டுபிடிச்சி அந்த நரசிம்ம மகராஜ்னு சொல்லக்கூடிய மகான் இடத்துல அவங்க போகிறாங்க. போகும் பொழுது அந்த நரசிம்ம மகராஜ் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், நீ நேராக ஷிரடி கிளம்பி போ அப்படின்ட்டார். நீ நேராக ஷிரடிக்கு கிளம்பி போங்க 2 பேரும் அப்படின்ட்டார். என்னுடைய சகோதரன் அங்கே இருக்கார், அங்கே கிளம்பி போங்க அப்படின்ட்டார். நேராக அவங்க ஷிரடி கிளம்பி வராங்க. ஷிரடி கிளம்பி வந்து பாபாவுடைய தரிசனத்தை பெறாங்க. பாபா கிட்ட நான் யார், என்ன ஊர், எங்கிருந்து வந்திருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனைன்னெல்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் பாபா அந்த ஹானஸ்ட்ராஜின்னு சொல்லக்கூடியவரை பார்த்த சனத்தில் பலார்னு கன்னத்தில் 2 அறை, யார ஹானஸ்ட்ராஜன் சொல்லக்கூடிய அந்த அடியவரை பலார்னு கொடுத்தார். ஏ தீய பிசாசே வெளில போ அப்படின்னார் பாபா. 2 முறை பலார்னு கொடுத்தார், 2 முறை அரைஞ்சார். அதோட அவர் உடம்பு கிளியராக போயிட்டு. ஒரே ஒரு அறை தான். ஒரு மகான்கள் இந்த பேய் அறைன்பாங்கல்ல, இது மகானுடைய அறை. பேய் அறைனாலும் நம்ம பயந்து நடுநடுங்கி போய் என்ன வேணாலும் ஆகும். ஆனால் ஒரு மகானுடைய ஸ்பரிசம் பட்டுட்டாலே நம்முடைய ஜென்மா புனிதமாயிடும். அதை போல் அந்த ஹானஸ்ட்ராஜின்னு சொல்லக்கூடிய பக்தரை சரி பண்ணணுன்றதுக்கு நரசிம்ம மகாராஜால் பண்ண முடியும். ஆனால் பாபாவுடைய மகத்துவத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணுன்றதுக்காக அந்த நரசிம்ம மகராஜ் சாய்நாதர்கிட்ட அனுப்பியிருக்கார். அது மட்டும் இல்லை, 2வது ஒரு லீலை 1917 ஹரிபாவு கர்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர், அவர் பாபாவை ஆசாசையாக பார்க்க வந்தார். பார்த்துட்டு பாபாவுக்கு ஏதோ ₹1 தட்சணை கொடுத்துட்டார். கொடுத்துட்டு திருப்பி இறங்கி பாபாவுக்கு ₹200 கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு மேலே ஏறுறார். அப்போ பக்கத்தில் இருந்த ஷியாமா மாதவர தேஷ்முக் பாண்டே சொல்கிறாரு, இது பாபா உத்தரவு கொடுத்துட்டாரு, இனிமேல் நீங்கள் மேலே போனீங்கன்னா பாபா ஏதாவது சொல்வார், நீங்கள் என்ன பண்ணுங்க கிளம்பிடுங்க சொன்ன பிறகு இவர் நேராக வருத்தத்தோடு வரார். நாசிக்கில் பஞ்சவடி காலாராமர் கோயில்னு ஒரு ராமர் கோயில் இருக்கு. அந்த கோவில் வாசலில் அவர் நிற்கிறார். பக்கத்தில் நரசிம்ம மகராஜ், முன்னாடி சொன்ன இல்லையா அதே மகராஜ் இந்த ஹரிபாவ் கர்ணிக்குடைய கையை அடித்து என் ₹1 கொடு, என்னுடைய ₹1 கொடுன்னு சொல்லி அந்த ₹1 கேட்டு வாங்கிக்கிட்டார். இந்த ஹரிபாவ் கர்ணிக்கின்றவர் பாபாவுக்கு தான் ₹1 கொடுக்கணும்னு எண்ணம் கொண்டார். ஆனால் அதே ₹1 இந்த நரசிம்ம மகராஜ் வாங்கி கொண்டதுனால பாபா வேறு, இந்த நரசிம்ம மகராஜ் வேறு இல்லை, 2 மகான்களும் ஒன்று தான்ங்கிறத உணர்ந்தாச்சு. இந்த மாதிரி மகான்களுக்குள்ள பேதம் கிடையவே கிடையாது. ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் இருக்கலாம், ஷிரடியில் சாய்நாதர் இருக்கலாம். ஆனால் ரமண மகரிஷி என்ன நினைக்கிறாருன்றத சாய்நாதர் உணர்வார். சாய்நாதர் என்ன நினைக்கிறாருன்றத ரமண மகரிஷி உணர்வார். ஃபார் எக்ஸாம்பிள் பிவி நரசிம்ம சுவாமிகள் எங்கேயோ பிறந்தார், எங்கேயோ வளர்ந்தார், பெரிய இடி அவர் தலையில் விழுந்தது, வாழ்க்கை வேண்டாம், உறவு வேண்டாம், ஒட்டு வேண்டாம்னு சொல்லி எனக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய குரு வேணும்னு அலைஞ்சார். திருவண்ணாமலை வந்தார் பிவி நரசிம்ம சுவாமிகள், ரமணரையே தன்னுடைய குருவாக பாவிச்சார். ஆனால் ரமணர் மகரிஷி என்ன சொன்னார், நான் உன் குரு இல்லைப்பா, உன்னுடைய குரு வடக்க இருக்கார், நீ அங்கே போன்ட்டார். அப்போ சாய்நாதர் தான் உன்னுடைய குரு அப்படின்றத
ரமண மகரிஷிக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதை வெளியில் சொல்லாதபடியாக இருந்திருக்கார் ரமண மகரிஷி. அப்போ சாய்நாதர்னு சொல்லக்கூடிய பாபாவினுடைய மகத்துவத்தை எல்லா மகான்களும் உணர்ந்திருக்காங்க. எல்லா மகான்களையும் சாய்நாதரும் உணர்ந்திருக்கார். ஏன்னா அது வேற இது வேற இல்லை, எல்லாமே ஒன்று அப்படின்றத ரொம்ப ஈஸியாக உணரலாம். இப்போ எல்லாம் ஒன்று எல்லாம் ஒன்றுன்றல்ல. இப்போ தங்கம்னு ஒன்று எடுத்துங்க, தங்க கட்டி. தங்க கட்டியை உருக்குனா கையில் ஒரு வளையமாக போட்டுக்கலாம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், தங்க வளையல்னு சொல்லலை, ஏதோ ஒரு வளையல், பிரேஸ்லெட்டு என்னமோ சொல்கிறோம், கழுத்தில் செயின்னு சொல்கிறோம், ஆனால் அது தங்கம் தான். காதில் தோடு போட்டுக்கிறோம் தொங்கட்டா மாதிரி, அதை தோடுன்னு சொல்கிறோம், ஆனால் அது தங்கம் தான். தாலி போட்டுக்கிறோம், தாலி தங்கம் தான், ஆனால் அதை தாலின்னு சொல்கிறோம். அப்போ உருவாக்கப்பட்ட மூலப்பொருள் ஒன்று தான், ஆனால் பார்க்குற பார்வையில் வேறுபாடு இருக்கிறத போல அந்த மாதிரி தான். இப்போ உயிர் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்குள்ளே இருக்கிற உயிர் தான் மரம், செடி, கொடி, புல், பூண்டு, நடமாடக்கூடிய, ஊர்வனக்கூடிய, மிதக்கக்கூடிய, கடலில் வாழக்கூடிய, பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிர்களும் ஒன்று. உயிர் அப்படின்றதுக்கு பேதம் இருக்கானா? இல்லை. ஆனால் மனுஷங்க மட்டும் நினச்சிக்கிறாங்க தான் உயிர் மட்டும்தான் ரொம்ப வஸ்தி. ஒரு ஆட்டினுடைய உயிரோ, மாட்டினுடைய உயிரோ, ஒரு பாம்பினுடைய உயிரையும் மட்டமாக நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறது பாவம்ன்றதை யாரும் உணர்றதில்ல. இப்போ நமக்கு இந்த இடத்துல வெட்டுனா வலிக்கும், மரத்துக்கு வெட்டுனா வலிக்குமானா அதுக்கு வாய் இல்லை, உயிர் இருக்கு. அந்த உயிருக்குள்ள உயிரான பகவான் இருக்கான். ஐயோ இவன் என்ன வெட்டானேங்கிறதுக்காக என்னை நீ அடிச்சிட்டியான்னு நம்மளை மாதிரி மனுஷங்க மாதிரி திருப்பி அடித்தா என்ன ஆகுறது? ஒவ்வொரு மரம், செடி, கொடியெல்லாம் திருப்பி நம்மளை அடித்தா, பலர்னு அடித்தா நமக்கு எப்படி இருக்கும்? ஆனால் அந்த மாதிரி ஜீவன்களை பகவான் அப்படி படைச்சிருக்கார், நம்மளை மாதிரி ஜீவன்களை இப்படி படைச்சிருக்கார். ஏன் அவங்களுக்கும் நமக்குள்ள டிஃப்ரெண்ட்னா, நமக்கு வாயை கொடுத்துட்டார், 6 அறிவை கொடுத்துட்டார், இந்த பூமியில் நல்லா நடமாட விட்டுட்டார். அதுங்க எதையுமே நடமாட விடலை, அதை அப்படியே வளர விடுறார். அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஞானமோ போய் நின்னா நிழல் தருது, பழம் தருது. அந்த காஞ்ச குச்சி வச்சு அடுப்பெரிக்கிறோம், அதனால் சாப்பிட்றோம், அது புரோஜனமாக இருக்குது. ஆனால் நம்ம புரோஜனமாகவே இல்லை, நம்ம புரோஜனமாகவே இல்லை. அப்போ நம்ம எப்போ புரோஜனமாகும் அப்படின்னா, 10 பேருக்கு உதவி செஞ்சா, 10 பேருக்கு தன்கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுத்து அவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணால் நம்ம வாழ்க்கை புரோஜனமாகும். அப்படி புரோஜனப்படுத்துறதுக்காகத்தான் மகான்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ட்ராகிறாங்க. அதுபோக அடுத்து ஒரு லீலை, மௌலி சாஹேப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த மகான். சாயி சச்சரிதத்தில் ரத்தன்ஜி வாடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு பக்தர் தாஸ்குனு மகராஜ் மூலமாக பாபாவை அணுகிறார். பாபாவை பார்க்க வந்தார். எனக்கு இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க பாபான்னு கேட்குறார். அப்போ பாபா சொல்கிறார், எனக்கு நீ 5 ரூபா தட்சணை கொடுன்றார். அவர் உடனே 5 ரூபா எடுத்து கொடுக்குறார். உடனே பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ ஆல்ரெடி எனக்கு 3 ரூபா 14 பைசா கொடுத்துட்ட, எனக்கு மீதி 1 ரூபா 20 பைசா மட்டும் கொடு, 26 பைசா மட்டும் கொடு, மீதியை நான் எப்போவோ வாங்கிட்டேன்னார். அப்போ ரத்தன்ஜி வாடியை நினச்சார், நான் இப்போ தானே முத ஷிரடிக்கு வந்திருக்கேன், பாபா எப்படி என்கிட்ட 3 ரூபா 14 அனாவை எப்படி பாபா என்கிட்ட வாங்கினார்? நான் இப்போ தானே ஷிரடிக்கு வந்திருக்கேன். அப்போ பாபா சொல்கிறதுல என்ன விளக்கம் இருக்குது? ஒன்றுமே புரியலையேன்னு பதச்சு வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தாஸ்குனு மகராஜ் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறார். நான் பாபாவை பார்க்க போனேன், பாபா கிருபை பண்ணார், என்கிட்ட 5 ரூபா கேட்டார், நான் 5 ரூபா கேட்ட உடனே கொடுக்க போனேன். அப்போ பாபா நீ ஆல்ரெடி 3 ரூபா 14 கொடுத்துட்ட, மீதி 1 ரூபா 26 பைசா தான் கொடுக்கணும், அதை மட்டும் கொடுன்னு பாபா சொன்னார். எனக்கு இது அர்த்தமே விளங்கலையேன்னாராம். அப்போ தாஸ்குனு மகராஜ் ஒரு ட்விஸ்ட் வச்சார். இதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் யாராவது மகான்கள் வந்தாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது தான் ஞாபகம் வந்துச்சு, மௌலி சாஹேப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த மகானை இந்த ரத்தன்ஜி வாடியா வீட்டுக்கு கூப்பிட்டு அவருக்கு விருந்து உபசரிப்பு பண்ணியிருக்கார். அப்படி அந்த விருந்து உபசரிப்புக்கான செலவு அக்யூரேட்டா கரெக்டாக 3 ரூபா 14 பைசா சரியாக ஆயிருக்கு. அதனால தான் பாபா இந்த மௌலி சாஹேப் ரூபத்தில் நான் உன் வீட்டில் சாப்பிட்டேன், அதுக்கான செலவு ஆயிருக்கு, மீதியை மட்டும் நீ கொடுத்தா போதும்பான்னு சொல்லி பாபா அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணதான ஒரு லீலை பாருங்க. நரசிம்ம மகராஜ் எங்கேயோ இருக்கார்,
ஷிரடியில் சாயிருக்கார். இந்த மௌலி சாஹிப் எங்கேயோ இருக்கார், ஷிரடியில் சாயிருக்கார். எப்படி இந்த மகான்களுக்குள்ளே அது எப்படி அழகாக ஒத்து போகுது அப்படின்றத நம்ம இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே பேதம் பார்க்குறோம். வள்ளலார் வேற, ராகவேந்திரர் வேற, போகர் வேற, சித்தர்கள் வேற, நாயன்மார்கள் வேற, ஆழ்வார்கள் வேற, மகரிஷிகள் வேற, ஞான குருக்கள் வேற, தியான குருக்கள் வேற, சத்குருக்கள் வேறன்ற மாதிரி பிரித்து 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 பார்க்குறோம். ஆனால் இவங்க எல்லாருமே பிரிக்காதீங்க, நாங்கள் எல்லாரும் ஒன்றுதான்ங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க, உணர்த்தி கொண்டே தான் இருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா அக்கல்கோட் மகாராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான பரம்பொருள் தத்தாத்ரேய சுவாமியினுடைய ஒரு அவதாரம். 1878 கேசவ் நாயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான பரம பக்தர். அவர் அக்கல்கோட் சுவாமியினுடைய நல்ல பக்தர். அக்கல்கோட் சுவாமி ஜீவசமாதி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கேசவ் நாயக்கர் போய் அந்த சுவாமிகிட்ட கேட்குறார், சுவாமி நீங்கள் போயிட்டீங்கன்னா எங்களுக்கு வேறு யார் வழிகாட்டுவா, எங்களுக்கு யார் குருவாக இருந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவான்னு கேட்டதுக்கு, அகமன் நகரில் ஷிரடியில் நான் திரும்ப அவதரிக்க போகிறேன், கவலைப்பட வேண்டாம், என்ன நீங்கள் அங்கே பாருங்கன்னாராம் அக்கல்கோட் மகாராஜ். அக்கல்கோட் மகாராஜ் ஷிரடியிலேருந்து ஒரு 350 கிலோமீட்டரில் வாழ்ந்த மகான். அவர் பூத உடலை விட போகிறார். விடும்போது இவர் கேட்குறார், நான் என்ன பண்ணுறதுன்னு. நான் அகமன் நகரில் ஷிரடியில் வாசம் செய்ய போகிறேன், நீ என்னை அங்கே பாருன்றார். இவர் இங்கே இதே உடம்போட இருக்கார், அவர் வேற உடம்புல இருக்கார். அப்போ 2 பேரும் ஒன்றுங்கிற ஒரு லீலா வினோதத்தை அக்கல்கோட் மகாராஜ் நிரூபிக்கிறார். அக்கல்கோட் மகாராஜ் கடைசியில் பூத உடலை விட்டார், அதாவது மகா சமாதி எய்தார். அப்போ கேசவ் நாயக்கருடைய மனசு வலி தாங்கலை. உடனே கேசவ் நாயக்கர் அவங்களுடைய பையன், இதோட சேர்த்து 2 பிராமணர்கள் வேற, அந்த 2 பிராமணர்கள் இவங்க 2 பேரும் கிளம்பி நேரம் ஷிரடிக்கு போகிறாங்க. ஷிரடிக்கு போகிற வழியிலேயே சாயிநாதரை பற்றி தேவையில்லாத விஷயங்களை அந்த கேசவ நாயக்கர் கூட வந்த பிராமணர்கள் குத்தி காட்டுறாங்க. அந்த ஆள் ஒரு கேன பக்கீரு, அவர் ஒரு பிச்சைக்காரரு, அந்த ஆள் ஒரு முஸ்லீமு, அந்த ஆள் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த 2 பிராமணர்கள் அந்த கேசவ நாயக்கர் அவங்க பையன்கிட்டையும் குழப்பி விட்றாங்க. குழப்பி விட்டாலும் பரவாயில்ல, எங்கள் சுவாமி அக்கல்கோட் மகாராஜ் சொல்லிட்டார், நான் ஷிரடி போயே திருவண்ண ஷிரடிக்கு வந்துட்டாங்க. ஷிரடிக்கு வந்ததுக்கப்புறம் பாபாவை பார்க்க துவாரகா மாயில் ஏற நினைக்கிறாங்க. அப்போ பாபா என்ன தெரியுமா சொன்னார், நீங்கள் 2 பேரும் வேணால் மேலே வரலாம், என்னை தரிசிக்கலாம், ஆனால் அந்த மதம் வெறி கொண்ட பிராமணர்கள் மேலே ஏறக்கூடாதுன்ட்டார் பாபா. மேலே ஏறக்கூடாது அவங்க 2 பேரும். ஏன்னா இந்த 2 பிராமணர்கள் என்ன மாதிரி சிந்திச்சாங்கங்கிறத எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு அறிந்து கொண்டவர் நம்ம பாபா அந்தரியாமை. அப்போ மேலே இன்னொரு விஷயம் வச்சார், லீலை பண்ணார். என்னென்னா, கை நிறைய பாபா நிறைய வேப்பலை கொடுத்தார். இந்த கேசவ நாயக்கரையும் அவங்க பையனையும் கொஞ்சம் சாப்பிட சொன்னார். இந்த 2 பிராமணர்கள் கையிலையும் கொடுத்தார் பாபா. அப்படி கேசவ நாயக்கரும் அவங்க பையனும் சாப்பிடும் பொழுதும் அந்த வேப்பலை கசக்கலை இனிச்சுது. அதே 2 பிராமணர்கள் சாப்பிடும் பொழுது வழக்கத்துக்கு மாறாக இன்னும் ரொம்ப கசப்பு எடுத்துதான். அப்போ உணர்ந்தாங்களாம், அக்கல்கோட் சுவாமி தான் இங்கே ஷிரடி சாய்நாதராக இருக்கார் அப்படின்றத அவங்க உணர்ந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லா மகான்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரே ரூபம்தான், ஒரே பிரம்மம்தான் ஒன்றா இருக்கு அப்படின்றத எத்தனையோ லீலா வினோதர்கள் மூலமாக நம்ம அனுபவிக்கலாம். அடுத்ததா ஒரு அற்புதமான பக்தர். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அக்கல்கோட் சுவாமியினுடைய திருவடியையே வணங்கக்கூடியவர். அலிப்பாகர், கிருஷ்ணாஜி அலிப்பாகர்னு சொல்லக்கூடிய பக்தர். அக்கல்கோட் போய் அக்கல்கோட் சுவாமியினுடைய அந்த திருவடி பாதுகையை வணங்கணும் அப்படின்னு நினச்சி அவர் அக்கல்கோட் போகிறதுக்கு அவர் தயாராகிறார். ஆகும் பொழுது அவருடைய கனவில், நான் அக்கல்கோட்டில் இல்லை, நான் ஷிரடியில் இருக்கேன், நீ என்னை அங்கே பாருன்றார். உடனே இவர் ஷிரடிக்கு போனார். பாபாக்குள்ள தன் குருவான அக்கல்கோட் மகாராஜ தரிசனம் பண்ணுறார். பண்ணி முடித்ததுக்கப்புறம் 6 மாத காலம் அவர் ஷிரடியில் இருக்கார். பாபா அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய ரூபமாக இங்கே இருக்கிறதுனால அந்த வேப்ப மரத்த அடியில் 1911 அல்லது 12 பாதுகா பிரதிஷ்டை பண்ணுறார். அந்த பாதுகா பிரதிஷ்டையையும் இந்த அலிப்பாகர் தான் பண்ணி வைக்கிறார்.
அது நிறைய லீலைகள் சத்சரிதத்தில் உண்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்பி அக்கல்கோட் போகிறதுக்கு இவர் யோசிக்கிறார். அன்னைக்கு நைட்டு கனவுல பாபா போய் அக்கல்கோட்டில் என்னையா இருக்குது, நான் தான் இங்கே இருக்கனே, எனக்கு இங்கே தானே அக்கல்கோட் சுவாமி இருக்கார் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதுக்கப்புறம் அவருடைய ஞானத்தில் அப்போ எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற ஒரு பாவமானது அவர் மனதுக்குள்ளே ஏற்பட்டுரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஹரிச்சந்திர பித்தலே அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர், பாவம் அவங்க வீட்டு பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நிமிஷம் காக்கா வெளிப்பு வரும். பாபாட்ட ஷிரடிக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. சுருண்டு விழுந்துட்டான் பையன் பாவம். அவங்க அம்மா பதபதைச்சு போயிட்டாங்க. பாபா கிருபை பண்ணி அந்த ஜீவனை பிழைக்க வச்சார். பிழைக்க வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஷிரடியில் இருந்து கொண்டு பாபாவுக்கு சேவை பண்ணாங்க. சேவைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாபா என்ன சொன்னார் அப்படின்னா, ஹரிச்சந்திர பித்தளை கூப்பிட்டு, இங்கே வா, ஆல்ரெடி நான் உனக்கு 2 ரூபா கொடுத்துருக்கேன், இப்போ நான் 3 ரூபா திருப்பி கொடுக்குறேன். இந்த 3 ரூபாயை நீ உன் வீட்டு பூஜை ரூமில் வச்சு எப்போவும் வழிபாடு பண்ணு அப்படின்றத பாபா சொன்னார். ஹரிச்சந்திர பித்தலேக்கு ஒன்றுமே புரியல. நான் இப்போ தானே ஷிரடிக்கு வந்தேன், பாபா என்னமோ 2 ரூபா எப்பயோ தந்ததா சொல்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுறார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டிக்கிட்ட பாபா சொன்னதனுடைய விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த பாட்டி சொன்னாங்களாம், கண்ணா நீ சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது உங்கள் அப்பா அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர்கிட்ட கூட்டு போனார். அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் 2 ரூபா கொடுத்து உன் வீட்டு பூஜை ரூமில் வைக்க சொன்னார். அந்த பூஜை ரூமில் 2 ரூபா காசு வச்சு வழிபாடு செய்யப்பட்டது. பிற்காலத்தில் உங்கள் அப்பா போனதுக்கப்புறம் அந்த வழிபாடு எல்லாம் மாறி போயிட்டு விட்டாச்சு. இப்போ நீ உன்னுடைய மனைவி பிள்ளைங்களை கூப்பிட்டு ஷிரடி போயிருக்க, பாபா முன்னாடி கொடுத்ததனுடைய ஞாபகார்த்தமாக இப்போ திரும்பவும் பாபா 3 ரூபாவை கொடுத்து திரும்பவும் நீ வீட்டில் பூஜை பண்ணுன்னு சொல்லி ஆக்ஞை பண்ணியிருக்காரு. அதனால் இனிமேலாவது குடும்ப விவகாரத்தில் குலதெய்வ வழிபாட்டையோ இஷ்ட தெய்வ வழிபாட்டையோ புனிதமான மகான்களால் கொடுக்கப்பட்ட இந்த புனிதமான காயின்களையோ வழிபாடு செய்யக்கூடிய வழிபாட்டை நீ உணர்ந்து உண்மைத்தன்மையோட பண்ணணுங்கிறத பாபா உனக்கு சுட்டி காட்டியிருக்கார். இதுக்கப்புறம் நீ எந்த தப்பும் பண்ணாத, நேர்மையான மனுஷனா வாழ் அப்படின்றத பாபா உணர்த்தினதா அந்த பாட்டி சொன்னதுக்கு அப்புறம்தான் அவருக்கு தெளிவு உண்டானது. இந்த மாதிரி பாபாவினுடைய லீலா வினோதங்கள் சொல்லுதற்கறியாதது. நிறைய இஷ்டத்துக்கு சொல்லிகிட்டே போகலாம். ஏன் அப்படின்னா, முலே சாஸ்திரி பாவம் அவர் எங்கேயோ போகக்கூடிய ஒரு ஆள், கைரேக ஜோசியம் பார்க்கக்கூடியவர், நல்ல பண்டிதர், வேத பண்டிதர், நல்ல ஞானவான், நல்ல பக்திமான், நல்ல பிராமணன். அவர் ஷிரடிக்கு பாபாவை பார்க்க வரல, கோடீஸ்வரனான பூட்டியை பார்க்க வந்திருக்கார். சரி, பூட்டியை பார்க்க வந்தாச்சு, பாபாவை பார்க்கலன்னா கோச்சிக்க போகிறாருன்றதுக்காக பாபாவை பார்க்க போகலான்னு போனார். பாபாவை பார்த்த பிறகு பாபாவோட கையை பார்த்து கைரேக ஜோசியம் சொல்லணும்னு ஆசைப்பட்டார். பாபா இடம் கொடுக்கல. நீ கைரேக ஜோசியமாக பார்க்க வந்த, இரு உனக்கு 4 பழம் தரேன்னு சொல்லி பாபா அவர் கையில் 4 பழத்தை கொடுத்து அப்படியே டைவர்ட் பண்ணிட்டார் மைண்டை. திருப்பி ஷிரடியில் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு அவருடைய பூஜா விஷயங்களை பார்க்கறதுக்கு முலே சாஸ்திரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கார். அவர் அக்னிஹோத்ரி, எப்பொழுதும் ஆச்சாரமாக மடியாக உட்கார்ந்து பூஜை செய்யக்கூடியவர். அப்போ ஆரத்தி நேரமானது வருது. அப்போ பாபா அந்த முலே சாஸ்திரிக்கிட்டேருந்து எனக்கு தட்சணை வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி கேட்குறார். அந்த தட்சணையை யார் வாங்க வரணும்னா பூட்டியே வரார். அவர் பெரிய கோடீஸ்வரன், நாக்பூர் கோடீஸ்வரன். அவரே பாபா இந்த மாதிரி தட்சணை கேட்டிருக்கார் அப்படின்ன உடனே, என்னால் இப்போ கொடுக்க முடியாது, நான் மசூதி வரைக்கும் வேணா நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நேராக அந்த முலே சாஸ்திரி பாபா வாழக்கூடிய ஒரு மசூதியை ஒரு வேறு விதமாக அவர் எண்ணியிருக்கார். நம்ம இந்து ஒரு மடி உள்ளவங்க, ஆச்சாரமாக உள்ளவங்க, பாபா ஒரு முஸ்லீமு, இது ஒரு மசூதி, பலதரப்பட்ட மக்கள் வராங்க, நம்மளுடைய மடி ஆச்சாரம் எல்லாம் இழந்துருவோன்றதுக்காக தூரத்தில் இருந்தபடியே நமஸ்காரம் பண்ணலான்னு சிந்திக்கிறார். அதுக்கு முன்னாடி பாபா லெண்டி தோட்டத்துக்கு போவார். அப்படி போகிற வழியில் திடீர்னு இன்னைக்கு நான் கசாய வஸ்திரம், சிகப்பு கலர் கசாய வஸ்திரம் போட்டுக்கணும்னு ஆசை வந்திருக்கு எனக்கு, அதனால் நான் இன்னைக்கு
காவி வஸ்திரம் உடுத்திக்கிறேன்னு சொல்லி பாபா காவி வஸ்திரம் உடுத்திக்கிட்டார். முத அப்படி காவி வஸ்திரம் உடுத்தி கொண்டு பாபா துவாரகா மாயில் உட்கார்ந்துருக்கார். தூரத்துலேருந்து பார்க்குறார் முலே சாஸ்திரி. பூக்களை தூவி பாபா மேலே இங்கே தூரத்துலேருந்து போடுறார். பாருங்க, அங்கே பாபா தெரியல, இந்த முலே சாஸ்திரியினுடைய குரு தெரிகிறாராம். உடனே கோலப் சுவாமி, அந்த கோலப் சுவாமி தெரிகிறத உடனே எந்த பாபா வாழக்கூடிய இடத்த ஒரு அபச்சாரமாக தவறான கண்ணோட்டத்தோட பார்த்தாரோ அந்த கண்ணோட்டம் எல்லாம் உடஞ்சி போய் நேராக உள்ளே போய் அவருடைய குருநாமத்தை சொல்லி கோலப் சுவாமி போற்றி, கோலப் சுவாமி போற்றி, கோலப் சுவாமி போற்றின்ற மாதிரி அவருடைய குருநாதருடைய நாமத்தை சொல்லி ஆட ஆரம்பிச்சிட்டாராம். திடீர்னு கண்ணை முழிச்சு பார்த்தா பாபா தட்சணை கேட்குறாராம். அப்புறம்தான் புரிஞ்சுது, இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய சாய்நாதர் ஒரு உயர்ந்ததான பரபிரம்ம வஸ்து, சகல தேவதா மூர்த்தி, சகல தேவர்களும் சகல குருநாதர்களும் சகல தெய்வங்களும் உள்ளடக்கிய ஒரு பரம்பொருள் அப்படின்றத அந்த உயர்ந்த பிராமணர் உணர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் உணர்த்தும்படியாகவும் பாபா அனுகிரகம் பண்ணார். ஆகையினால் அந்த மாதிரி லீலா வினோதங்கள் ரொம்ப 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 ஜாஸ்தி. இந்த மாதிரி லீலைகளை சொல்லிகிட்டே போகலாம். பாபாவுடைய அந்த அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும். அதனால தான் இந்த லீலா வினோதங்களை நம்ம அனுபவிக்கிறோம். இந்த சப்தாக பாராயணத்தில் 4 வீடியோ எடுத்தாச்சு. அடுத்து 3 வீடியோ எடுக்கணும்னு அடியன் ரொம்ப முயற்சி பண்ணேன், என்னால் முடியல. ஏன்னா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. என்னாச்சுன்னா காலில் ஒரு அடிபட்டுட்டு எப்படா இன்னொரு 3 வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த சப்தாக பாராயணத்தை விடவே கூடாதுன்றதுக்காக பாபா இப்போ உட்கார வச்சு பேச வச்சுட்டு இருக்கார். ஏன்னா ரொம்ப முடியல உடல்நிலை. ஆனாலும் சாய்நாதருடைய இந்த சப்தாக பாராயணத்தை நிப்பாட்டவே கூடாதுங்கிறது என்னுடைய மன உறுதி. அந்த மன உறுதியை பாபா கிருபை பண்ணியிருக்கார். அந்த கிருப்பையோடைய ஒரு விதமாக தான் இந்த லீலைகளை உங்கள் எல்லார் முன்னாடியும் சொல்ல வச்சுட்டு இருக்கார். ஆகையினால் எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய அனுகிரகம் இந்த லீலா சப்தாக பாராயணத்தை கேட்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கட்டும். குருநாதருடைய அனுகிரகம் சம்பூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கட்டும்ங்கிறதையும் அடியன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னும் நிறைய லீலைகள் உண்டு. அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்த்து அகமகிழ்வோம். ஓம் சாய்ராம்.